அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஜோதிட நிபுணர் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, கார்த்திகை மாதம் பலன்களை பார்ப்போம். கார்த்திகை மாதம்ன்றது 29 நாட்கள். ஆங்கில மாதம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரை உள்ள காலம்தான் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் அப்படி என்ன விசேஷம் நமக்கு கிட்டன்னா, டேர்னிங் பாயிண்ட். மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கும். மழை காலம் ஒரு பகுதி பின்பகுதிக்குலாம் குளிர் ஆரம்பிக்கணும் பேர். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கலாச்சார பின்னணியில் பார்க்கும்போது நல்லா செய்துவம் உலகம் ஃபுல்லாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்ச்சிக்குண்டான பணிகளை அருமையான செய்யறதுக்கு அமைப்பு நல்லா அமைந்து கொடுத்து, இயற்கை நல்லா சீற்றங்களை தணிஞ்சு அழகான ஒரு நிலைமை உண்டாகி செழிப்புக்கு உண்டான வழிகளை கொடுத்துருத்து தன்னம்பிக்கை மனசில் வந்துடும், புத்துணர்ச்சி வந்துடும், உடம்பில் வலு கூடும், புத்தி விசாலமாக ஒர்க் பண்ணும், செயல்படும். உடம்பு வலு இருக்கிறதுனால எப்படிலாம் மூளையும் வலுப்படுறது, சரீரம் வலுப்படுறதை காட்டிலும் மூளை குளிர்ச்சி அடைஞ்சு நல்லா செழிப்பாக இருந்ததுன்னா, நல்லா அமைதியாகி நல்லா புத்துணர்ச்சியோடு இருந்ததுன்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்ய முடியும், தெளிவாக இருக்கும். அந்த அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கிறது. இதில் என்ன விசேஷம்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் தொழில்கள் மீண்டும் புத்துணர்வோடு இயங்க ஆரம்பிக்கும், ஜீவன வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனால் வெளிநாட்டில் இப்போ எதிர்பார்க்காதீங்க. உள்நாட்டிலே தனித்தனி நாடாக இருக்கிறதெல்லாம் ஒரே நாடாகக்கூடிய அமைப்பு இந்த பாரத பூமிக்கு வந்திருக்கு. வெளிப்படையாக சொல்ல போனோம்னா தனித்தனியாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் மாறி ஒரு நாடு தன்னிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால, நம்ம உழைச்சாதான் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அப்படின்னு சூழ்நிலை வந்ததுனால வியாபாரிகள் முதற்கொண்டு, தொழில் மதிகள் முதற்கொண்டு, உழைப்பாளிகள் முதற்கொண்டு, விஞ்ஞானிகள் முதற்கொண்டு அனைவருமே சுறுசுறுப்பாக கலை நல்லா இருக்குது, கலை வளம் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த குருமார்கள்னால் இந்த மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுவாங்க. மீண்டும் இந்த பள்ளி படிப்பு, அந்த படிப்பு, இந்த படிப்பெல்லாம் தொழில் படிப்பெல்லாம் ஒரு மாறுதலுக்கு வித்தியாசமான இயற்கையோடு ஓட்டின வாழ்க்கை அமைப்புனால அது மாறுபடும். அதனால் குழந்தைகள்னால் நல்ல விருத்திக்கு நல்லா வரும். அதுக்கு உண்டான அமைப்புகள் சாதகமாக ஒரு அமைப்பு உண்டாகும். நமக்கு நம்மளே உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னு ஒரு சாதகமான நிலையில் நமக்குள்ளேயே எழும்பும். அந்த தினமான அந்த நிலையில் இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள டீம் ஒர்க்காக பண்ணால் தானே எதுவுமே நடக்கும். நம்மளே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நினைவு வரும். அப்போ யாருன்னா கடவுள் இருக்கார், அடுத்தது யாருன்னா நம்ம நம்மளுது, மூணாவது யாருன்னா நம்ம சரீர மனசு, நாலாவது என்ன வெளி தொடர்புள்ள அமைப்பு. இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ், ஒரு கோஆர்டினேட் பண்ணி செயல்படக்கூடிய அமைப்புனால ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த வேலை கிடைச்சாலும் துணி செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு குழந்தைகளுக்கு இயற்கையாக இருக்கும். வேலை படிச்சுட்டே பகுதி நேரம் படிப்பாக படிச்சுன்னு தொழில் சம்மந்தப்பட்டு போகும். குறைந்த அளவு படிக்கக்கூடிய வகை தான் இருக்குது. விருத்திக்கு வரக்கூடிய அளவுக்கு இப்போ படிப்புக்கு முதலீட்டு நல்லா படித்து முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் வரலாம் அப்படின்னா அந்த அமைப்பு கிடையாது இப்போது. மேலும் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பொருளாதாரம் ஒரு சுழற்சி கூட பணம் இல்லை, ரொட்டேஷனு கூட பணம் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி அடுத்தடுத்து நம்ம பணிகளை மேற்கொண்டு ஒரு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும்னா எப்படி முடியும்? அந்த ஒரு காலத்தில் இருக்கும்போது இயற்கையாகவே அமைப்பு உண்டாகிறது. அதுதான் நம்ம ஆச்சரியமான முறையில் இருக்குது. தெய்வத்தை நம்பினா கைவிடப்படாது அது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நமக்குள்ளே எழுச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த 4 பேர் கோஆர்டினேட் பண்ண சொன்னேன் இல்லையா, பண்ணுறதுனால மழை காலங்கள் ஒத்துழைக்கும். காலங்கள் நம்மளை புகுத்து போர்ஸ் பண்ணி அது செய்யக்கூடியதில் ஃபோர்ஸ் பண்ணி செயல்படுத்த வச்சிரும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் தண்ணீர் அடையும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்றது ரொம்ப கஷ்டம். போதாது தான் நிலை எப்போதுமே இருக்கும். நம்ம மனசு போகிற வேகத்தில் அடங்கி இருக்குனால பலவளால் மனசு ஏகமாக கற்பனை பண்ணும். அதெல்லாம் ஒரு பயம் போகும், இதெல்லாம் இருக்கும் ஆட்கொள்ளும். அதெல்லாம் வெளியில் வந்து நம்ம சிறப்பாக செயல்படுவோம். நிதான போக்கு இருந்தாலும் வேகம்தான் இருக்கும். நம்மளுடைய குறைந்த அளவு வாழ்க்கையில் செய்யக்கூடியதெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவோம். அப்புறம் என்ன ஒன்று இருக்குது, ஜீவனத்துக்கு அந்த இந்த போஸ் இது அந்த வெளி வம்பு தும்பு பண்ணுறதுக்கு நமக்கு நேரமே கிடைக்காது. அது ஆச்சரியம். அவ்வளோ நேரம் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். சுறுசுறுப்பாக சந்தோஷத்தோடு விறுவிறுப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் தான் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் எப்படின்னு சொல்லணும் இல்லையா,
அந்த இப்போ சொல்லும்போது குரு மீனத்தில் இருக்கார், இன்னும் மாறலை, சித்திரை மாதம் தான் மாறுவார். அதே மாதிரி ராகு மேஷத்தில் இருக்கார், கேது துலாத்தில் இருக்கார், செவ்வாய் மட்டும்தான் வக்கரம். செவ்வாய் வக்கரம்னா பல காரணம் இருக்குது. செவ்வாய் மிதுனத்தில் பலம் எழுந்திருப்பார், அது வக்கரமான பலம் வந்துடுது. ஸோ அந்த பலத்தோடு இருக்கார். ஆக மொத்தம் எல்லாம் பலத்தோடு இருக்கார். அந்த சுக்கிரனும் புதன் அதோட சூரியன் எல்லாம் விஷயத்தில் இருப்பாங்க. இந்த கார்த்திகை மாதம்னால துலா கேதுவில் இருப்பார். ஆக சனீஸ்வரன் மகரத்தில் இருக்கார். இப்போதைக்கும் போல் மங்குனி மாதம் தான் போகிறார், இப்போ ஒன்றும் இல்லை. அதனால் சுத்தமாக இருக்கார். குரு சுத்தமாக இருக்கார், தெளிவாக இருக்கார். குரு சனி தொடர்பு இருந்துகிட்டே நல்லபடியாக இருந்ததுனாலே போதும். செவ்வாய் தொடர்பு இருக்குது, நமக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ராகு கூட செக்யூரிட்டி நல்லா இருந்து பகவானுடைய தொலைவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு செவ்வாயை வச்சு இழக்கலாம் பாருங்கள். செவ்வாய் ஃபியர்ஸ் பேட்டில், இப்படி மசப்பே இருக்காது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வேகம் ஜாஸ்தி, அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி சீராக்கி வக்கரமாக்கி பலம் கொடுத்து செய்கிறதுனால சிறப்பாக இருக்கும். நிதான போக்கு செவ்வாய் கையாளதே விட இதான் இந்த சமயத்தில் கையாளுவார். ரொம்ப ஆச்சரியமான முறையாக இருக்கும். கரெக்டாக துல்லியமாக டைம் எலிமெண்ட் வேஸ்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய காரியத்தை இந்த மாதத்தில் நல்லா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, மெத்தனமாக இருக்க மாட்டாங்கன்னு இயற்கையாகவே அமைப்பை கொடுத்துட்டார் பகவான். அவனும் கூடயே செயல்படுறதுனால எல்லாம் ஒருங்கிணைந்த அமைப்பாக இருக்கிறதுனால எல்லா நிலையிலையும் பிரமாதமாக இருக்கும், எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். நாடு விழிப்புணர்ச்சி ஒரு அரசாங்கங்கள் தான் பண்ணலை, எதுவுமே பண்ணலைன்னு தெளிவு வரும். அரசாங்கங்கள் நம்மளை மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க, அதுதான் தெரியும், தவிர ஒன்றும் தெரியாது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், நமக்கு நம்ம பகவான், நமக்கு நம்ம அப்படின்னு சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி வர்றதுனால தெளிவாக எல்லாம் இருக்கும். மழை பெஞ்சு சேதாரமாகவே அதெல்லாம் வழக்கம் போல தான் வரும், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதில் அதுவும் நம்ம வாழ்க்கை தரனால பாழாகாது. அந்த அன்றாட வாழ்க்கை கெட்டு போகாத நிலவுக்கு தான் இருக்குது. எல்லாம் நல்ல அருமையாக இருக்கும். அதனால் வேலை கிடைக்கல, சுடு கிடைக்கல, அது கிடைக்கல, சம்பளம் போடல, அது போடல, இப்படி மூக்க உட்காந்து பார்த்து கிழக்கமே பார்த்து அலைஞ்சிட்டு தெரிஞ்சு அந்த நிலைமை இனிமேல் இருக்காது. எது கிடைச்சாலும் செஞ்சு அது படி போனோம். எட்ட உடனே நான் 10வது படி போக முடியாது, முதல் படியிலிருந்து தான் போக முடியும். அதனால் நம்ம அந்த நிலைமை தான் இருக்கோம். எது கிடைக்கிறதோ வேலைக்கு போய் சம்பாதிக்க பாருங்கள். 4 இடத்துல சம்பாதிக்க வழி பாருங்கள். ஒரே இடத்துல உட்காந்துக்காதீங்க, ஒரே இடத்துல உட்காந்து அப்பப்போ மாறிகேறி பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி பாருங்கள். அந்த சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக பயன்படுத்துவாங்க. ஏகப்பட்ட சந்தர்ப்பம் கொடுவாங்க, சூப்பராக இருக்குது. குரு சனி தொடர்பு இருந்தாலே போதுமே, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ அதை குரு வக்கரம், இப்போ சனீஸ்வரன் வக்கரம், மாற்றி மாற்றி வக்கரம், ஒன்றும் பண்ண முடியாதது. இப்போ நல்லாவே இருக்குது, எந்த விதமான தலையீடுகள் இல்லாமல் இருக்கிற காலம் இது. இந்த காலத்தை நீங்கள் அதிகமான யோகங்களை கொடுக்குறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது இவ்வளோ யோகங்கள் கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது இந்த வருஷம் நல்லாவே கொடுத்துருக்காரு. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா கொடுப்பாரு, கவலைப்பட தேவையில்லை. வழக்கம் போல் குரு வக்கரமாறு சனி வக்கரமாரெலாம் ஒரு பிரச்சனைக்கு தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஸ்பீட் பிரேக்கர் போடுற மாதிரி தான். அதில் ஒரு பிரச்சனை இல்லை, நமக்காக தான் தாழ்த்தி உயர்த்தி பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு அதனால் ஒரு காரண காரியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதான போக்கு, எங்கே போனோமோ எங்கே வேகம் போனோமோ அது மாதிரி தகுந்த மாதிரி தான் கிரகங்களோட அமைப்பு இந்த வருஷம் உள்ள நன்னா இருக்குது. ஒரு பாதிப்பும் கிடையாது. பாதிப்புன்னா அவர் சந்திரகிரகணம் பிறகு தான் நான் சொல்கிறேன், சந்திரகிரகணம் முடிஞ்சப்போ தான் சொல்கிறேன். புனரமைப்பு பிரமாதமாக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் நன்னா இருக்கும். கிரகங்களுடைய அமைப்பு நன்னா இருக்கும். இந்த சுக்கிரன் புதனுக்கு ஆகும்போது இந்த மாதம் தமாஷாக இருக்கும். சூரியன் இருக்கிற நிச்சயத்தில் இருக்கும்போது மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். இப்போ சூரியன் புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும்போது இந்த புதனும் செவ்வாய் ராசி பெறுத்தனை கொஞ்ச நாள் பண்ணாலே போதுமே, நமக்கு ரேண்டம் நமக்கு. அதே சமயத்தில் இந்த வக்கர நிலையத்துக்கு செவ்வாய் மறுபடியும் ரிஷபத்து வரும்போது சுக்கராச்சாரியோட ராசி பரிந்தம் பண்ணிப்பார். அதுக்கு முன்னாடி புதன் இதுக்கு போய்டுறாரு, தனுசுக்கு போய்டுறாரு. அந்த செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையில் பார்ப்பார். அதே சமயத்தில் மிதுனத்தில் இருக்கும்போது செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையில் மகர சனியை பார்ப்பார். இப்படிலாம் இருக்குது. ஸோ தொடர்பு எல்லாத்தையும் வச்சுருக்கான். நவகிரகங்களோட தொடர்பு இப்படி வச்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பார்த்த மாதம் போக பார்த்தோன்னா கூட்டாக 3 4 உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த கிரகங்கள் 3 கிரகத்துக்கு மேலே உட்காந்துட்டானா கூட்டம் பெருத்தால் இதை சொல்லுவாங்க, வெட்டி பேச்சு தான் போகும். நம்ம நாட்டில் பேசியே காலத்தை போட்டுட்டாங்க, செயலில் ஒன்றும் கிடையாது. அதான் பார்க்குறோம். நம்ம தான் வெட்டி பேச்சு, வீண் விரயம், மனநோய், உச்சல், வியாதி, வம்பு தும்பு, அநியாயமாக நம்ம வாழ்க்கையை கோட்டை விட்டுறோம். சின்ன குழந்தைலேருந்து எல்லாம் அப்படியே ஓட்டின்னு காலத்தை விட்டுட்டு இனிமேல் ஓட்ட முடியாது. அதை பார்க்க போகிறோம். வளர்ச்சிக்கு காண ஒன்று அமைப்பு உண்டாக்கியிருக்கான்.
அதுக்காக என்னெல்லாமோ ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறான் பகவான், பண்ணியிருக்கான். அதனால் இந்த மாதம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நீ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு உண்டான செவ்வாய் தெரியும், அவர் வக்கரமாகி பலம் பெற்றார் மிதுனத்தில். மேஷத்தில் உட்காந்து ராகு டாமினேட் பண்ணுறான். அது ஆனால் இந்த வாட்டி ராகுக்கு எதுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, பயப்பட வேண்டாம். ராகு பரணியில் உட்கார்ந்துருக்கார் சுக்கராச்சாரியார். அந்த அமைப்பில் இருக்கும்போது ராகு சுக்கரன் ஹேண்டில் பண்ணுறார். சுக்கரனுடைய தயவில் எப்போதும் 2 விஷயம் பார்க்கணும். ராகு ஒரு சாரணான பிறந்தனா சுக்கரனும் புதனும் தவிர மற்ற எல்லாமே சர்வன்ட்டு மாதிரி தான் செயல் பண்ணணும். இது என்ன கேட்காதீங்க. குரு உட்காந்தா கூட சர்வன்ட் தான். ஆமாம், குரு உட்காந்து சர்வன்ட் தான். அவர் தான் ஃபைனான்ஷியல், எல்லாத்துக்கும் பொருள் பணம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் பொருள் கொடுக்குறது அவர் தான். அவர் ஃபுல் அவர் தான். அது யார் பாரபட்சம்னு கொடுக்கக்கூடியவர். அதனால் ராகு அவர் வைக்கும்போது என்ன பண்ணமோ அந்த 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 மரியாதை கொடுத்து தான் பண்ணுவான். அவர் சூட்சமாக புரிஞ்சு செஞ்சிருவார். எப்போதுமே இந்த குரு சனி செவ்வாய் சனின்னு தொடர்புனால ரொம்ப ரொம்ப கேல்குலேட்டிவ். சனி எண்ணி செலவிப்பார். ஹி நோஸ் த வேல்யூ ஆஃப் மணி, ஹி நோஸ் த உழைப்பு, ரெண்டுமே தெரியும். அதுக்காக ரொம்ப பார்த்தா ஆனந்தம். அப்போ போஸ்ட் லைஃப்பில் அடாப்ட் பண்ண மாட்டார். எவ்ரிதிங் ஒரு பாரந்தான். இந்த மார்வாடிங்கள்லாம் பார்த்தோன்னா குட்டி பிஸ்னஸ்ஸு கண்ணபடி பண்ணுவாங்க உட்காந்தத்தில். ஆனால் கேல்குலேட்டிவாக செலவிப்பாங்க. தர்மத்துக்கு தான் செலவிச்சாலும் மற்ற செலவுகள் ரொம்ப எச்சரிக்கையாக செலவிப்பாங்க. இந்த இன்னொரு வேல்யூ ஆஃப் மணி, வேஸ்டிங் ஆஃப் மணி கண்ணபடி லேவிஷாக செலவிக்க மாட்டாங்க. அந்த நம்ம ஆளு கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த குணங்கள் நம்ம வந்து நம்ம பெரிய லெவலில் ஆகிடலாம். ஆனால் வராது. ஆனால் இதே சமயத்தில் பார்க்கும்போது செவ்வாயினுடைய அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க எல்லாமே அப்படி ஒரு கேள்வியில் ஆகும். எப்போதுமே மறைமுகத்தில் இருக்கிற மறைமுகமாக செயல்படக்கூடிய நிலை வந்து சத்தம் போடாமல் காரியத்தை முடிக்க முடியும். சொல்வதை செய்வேன் செல்வதை செல்வேன்னா முட்டை தான், ஒன்றும் ஆகாது. இப்படியே பேசினே இருக்க வேண்டியது தான். சைலண்ட்டாக அமைதியாக இருந்து காரியவாதி எப்போதுமே சைலண்ட்டாக அமைதியாக செய்வான். அதான் உண்மை. அதனால் மறைமுகமாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா காரியம் நடக்க போகிறது அப்படின்னு நமக்கு புலப்படுத்துகிறார். ஸோ மறைமுகமாக எப்படி செய்கிறாருன்னு பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காருன்னா தலைவர் செவ்வாய் என்ன பண்ணுறாரு, அங்கே 3 நட்சத்திரம் வரும். இந்த 3 பேர் சம்பந்த நட்சத்திரங்களுக்கும் நல்லாவே கொடுக்குறாரு. கிருத்திகைக்கு நிறைய சூரியன் நல்லா வந்துட்டார். அப்புறம் சுக்கராச்சாரியா வந்தாச்சு. அப்புறம் ராகு கேது, அஸ்வதி கேது அந்த சப்தமத்தில் உட்காந்துருக்காரு. ராகு தலையில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன பண்ண முடியும், அருமையாக செயல்படும். தலையே நடந்து போகாது. உடம்பு கழுத்துக்கு உடம்பு செயல்பட்டால் தான் தலையினுடைய ஆக்டிவிட்டி அது கேரி அவுட் பண்ணும். அதான் உண்மை இல்லையா? நெட்ஒர்க்கில் மூலம் ஒன்று இருக்குது, மெயின் ஃப்ரேம். அது இன்னுமே பண்ண ஸ்டோரேஜ் பண்ணிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் செயல்படலாம். அந்த ஃபீடர் பாயிண்ட் சம்பந்தால் அதான் பண்ணும். இப்படி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கும் போது செவ்வாய்க்கு என்ன யோகங்களுக்கு கொஞ்சமாக அட்டகாசம். செவ்வாய் எவ்வளோ தொடர்பு கூட பாருங்களேன். செவ்வாய் ராசிப்படுத்தின புதனோட மறுபடியும் ரிஷபத்தை வந்த சுக்கரனோட அப்புறம் மிதனில் உட்காரும்போது புதன் வந்து தனுசுக்கு போயிடுவார். அங்கே கரெக்டாக பாக்கியத்தில் உட்காந்துருவார். அந்த பாக்கியத்தில் உட்காந்து செவ்வாய் 3ஆம் வீட்டிலேருந்து பாக்கியத்தை பார்க்குறாரு. அது ஆச்சரியமாக இருக்குது. 3ஆம் வீட்டில் உட்காந்து பாக்கியத்தை பார்க்கும்போது அப்படி தான் உங்களுக்கு இப்போ தான் ஒர்க் பண்ண சொல்கிறதை செய்வேன் செய்வதை சொல்வேன்ற மாதிரி அந்த அமைப்பு இந்த மாதம் இவ்வளோ பாக்கியங்கள் இருக்குது. அப்போ குடும்பத்தில் லிஸ்ட்டாக பிடிச்சிருக்கீங்க. எதிரிடத்தாலும் ஒரு குறை தான், இப்படியே தான் இருந்திருக்கும். குறையெல்லாம் இல்லாத நிறைவாகும். அப்போ கூட பூர்ணத்துவம் நமக்கு திருப்தி இருக்காதுன்றது வேறு விஷயம் வேறு. நமக்கு வேண்டியதே குறைஞ்ச வீடு வசதி வாசல் வாய்ப்பு ஜீவனம் நல்லது பொல்லது உறவுகள் அதெல்லாம் அனுபவிக்கணும். அவ்வளோதாங்க வாழ்க்கை. நோய் நொடி இருக்கக்கூடாது. இது எதுவுமே இருக்காது. எல்லாம் வந்து நோய் நொடி வரவது. செழிப்பாக இருக்குது, நாடு நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தலைன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கொடுத்து தட்டி எழுப்பி கையில் கொடுத்து பண்ணுறான். பகைவர்களே கிடையாது. பகை படக்கூடியதெல்லாம் அட்ரஸே இல்லாத போயிடும். ஆனால் அதே சமயத்தில் வெளியில் சத்தமாக இருக்கும். காதில் வாங்கிக்காதீங்க, உங்கள் வேலையை மாத்திரம் பாருங்கள். மூக்கு நுழைக்காதீங்க. புரியுங்களா? அது போதும். அருமையாக இருக்கும். உறவுகள் கை கொடுக்கும். எல்லா சமயத்தில் அகலக்கால் வைக்கணும் அவசியம் இல்லை. அதுவே தானாக உங்களை கொண்டு போய் நெட்டு ஃபீடர் பாயிண்ட் கொடுத்து எல்லாம் என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணிடும். கார்த்திகை மாதம் அப்படி நம்ம என்ன திருமணம் அது இது பாக்கியம் புள்ள குட்டி கற்றுணும். நம்மளை பார்த்து குழந்தை பெறணும்னு பிரார்த்தனை கதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை.
ஒன்றும் யோசித்து ஒன்று பண்ணிட்டு இருந்து எதிர்பார்த்ததே ஒன்றுமே கைகூடாமல் இருக்குதெல்லாம் கைகூடி வரும்போது என்ன பண்ண போகிறான்னு யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் கைகூடி வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்பங்கள் நம்முடைய மென்மையான சாதாரணமான எதிர்பார்க்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக முடிஞ்சிடும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீண் கலவரம், மனசில் நோய், பயம், வருத்தம், வேதனை எல்லாம் ஒன்று இந்த மாதம் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆத்ம ஞானம் பெறும். கொஞ்சம் கடவுள் கிருஷ்ணன்ட்ட கொஞ்சம் பக்தி ஈடுபடுங்க. கண்ணுக்கு முன்னாடி அவர் நாட்டை ஆள்றாரு. அதனால் கொஞ்சம் கருணையோடு பார்த்து என்னன்னு நன்றியாவது சொல்லுங்கள். 2 பேராவது சொல்லுங்கள் அவர் தான். நமக்கு பகவத்கீதையை புக்கு கொடுத்துட்டு போனார். அதை படிக்கிறதுலும் பரவாயில்ல, ராஜாக்கள் படிச்சுக்கிட்டோம். அது சமயத்தில் தூக்கம் தான் வருது. அது சரி, நம்ம பெரியவங்கள்லாம் அவங்களாம் வாழ்ந்துட்டு போனாங்களே இந்த புராணம் கதையாக கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அல்லது நல்ல சங்கீதமாவது பார்த்து, இதாவது ஒரு கலை நாட்டம் இருக்கணும். வெறும் காலத்து சாப்பிட்டு சுற்றுறது, ஜாலியாக சுற்றுறதுன்னு வைக்காதீங்க. டூர் போயிட்டு வாங்க எங்கேயாவது. நல்லா பணம் இல்லையே, பணம் இல்லாத நேரத்தில் இல்லை. இப்போ பணம் வரும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது, நிறைய வரும். அதனால் நல்லா அனுபவிங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லாத, குறை ஒன்றும் இல்லை கண்ணான்னு பாடக்கூடிய அளவு தான் இந்த மாதம் இருக்கும். நல்லா அருமையாக அனுபவிச்சுங்க. அப்புறம் வாய்ஸு யாரெல்லாம் போவோம் நினைப்போமோ அவெல்லாம் ஏந்து உட்காந்து தெம்பாக வேலை செய்வாங்க. ஆச்சரியமாக இருக்கும். என்னது இது? ஆஸ்பத்திரி வாசனையே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நோய் நொடி ஒன்றும் பண்ணாது. பிரச்சனைகள் வந்தாலும் வந்தது சொடு தெரியாமல் போயிடும். வீண் விதண்டாவாதம், வம்பு தும்புகள் மாத்திரம் நமக்கு கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒதுங்கி போயிட்டால் ஒன்றும் இல்லை, சாமர்த்தியம் புத்தி செயல்படும். கவலைப்பட வேண்டாம், நன்னாவே இருக்கும். தேவையில்லாத ஒரு பிள்ளங்கள்லாம் வராது இந்த மாதம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.